ட்ரெண்ட்ஸை கிரியேட் பண்றதுல சைனாவை மிஞ்சிக்க ஆள் இல்லை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில சைனால இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏஐயால கிரியேட் பண்ணப்பட்ட ஹோம்லெஸ் அங்கிள் வீடியோ அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இது யாரு கிரியேட் பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா சைனால இருக்க சில பேரோட ஒய்ஃப்ஸ் தான் இதை கிரியேட் பண்ணிருக்காங்க. ஒய்ஃப்ஸ் என்ன பண்ணுவாங்க வீட்டில் அப்படின்ற பட்சத்தில் இவங்க பயங்கரமா இந்த விஷயத்தை பண்ணி இப்படி ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க சைனா ஃபுல்லா. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹோம்லெஸ் அங்கிள் வீடியோ. அதுதான் அது வந்து ரியல் லைஃப் வீடியோவாகவும் இருக்கு. இது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வீட்டில் இல்லாமல் வெளியே போயிருக்க அவங்க ஹஸ்பண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப் மூலியமா இந்த ஜென்ரேட் பண்ணப்பட்ட வீடியோஸை ஒய்ஃப் சென்ட் பண்ணி ஹஸ்பண்ட்ஸ் நம்மளை எந்த மாதிரி கேர் பண்றாங்க அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ தான் இது. ஸோ யாருன்னே தெரியல ரேண்டமா ஒரு ஆள் வந்து வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்ற போது அதை பார்த்து பதறி போன ஹஸ்பண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா உடனே போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த வீடியோல என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரேண்டமான ஹோம்லெஸ்ஸான ஒரு ஆள் வந்து திறந்த வீட்டுக்குள்ள வந்து கிச்சன்ல வந்து சாப்பிடுற மாதிரியான வீடியோ தான். இன்னொரு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யாருன்னே தெரியாத ஒருத்தர் வந்து ஒருத்தவங்களோட பெட்ரூம்ல படுத்து தூங்குற மாதிரியான போட்டோ. இது வந்து போட்டோ. இதே வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு சென்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதை பார்த்து பதறி போன அவங்க ஹஸ்பண்ட்ஸ்லாம் உடனடியாக போலீஸ்க்கு வந்து தகவலை கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட பதட்டத்தை கேட்ட போலீஸ் உடனடியாக அந்த இடத்துக்கும் போயிருக்காங்க. போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு அந்த மாதிரிலாம் அந்த இடத்துல யாருமே இல்லை, இது ஏஐயால ஜென்ரேட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோஸ்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை பார்க்கும்போது போலீஸ்லாம் வந்து ஒரு 2-3 கேஸில் வந்து இந்த மாதிரிலாம் ஜென்ரேட் பண்ணாதீங்க, இதுக்கு பதிலாக ரொமான்டிக்காக வீடியோ ஜென்ரேட் பண்ணி அனுப்புங்க மேம் சொல்லி அவங்க ஒய்ஃப்ஸை வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி கேசஸ் வந்து கண்டினியூஸாக நடக்க என்ன ஆயிருக்குன்னு பார்த்தா ஒரு கட்டத்தில் போலீஸ் டென்ஷன் ஆகி இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணீங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணவே கூடாதுன்னு வார்னும் பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸ் வந்து அந்த ஊரில் இருக்க ஹஸ்பண்ட்ஸோட ஒய்ஃப் கிட்ட கேட்கும் போது அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எங்கள் ஹஸ்பண்ட்ஸ் எங்களை எந்த அளவுக்கு கேர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை நாங்கள் பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா 10 நாள் ஜெயிலோட சேர்ந்து 500 yuan ஃபைனும் போடுவோம்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏஐ லவ் டெஸ்ட் சைனால பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சைனால மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நம்ம ஊரில் கூட இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இல்லை ஃபன்னான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸை அதிகமாக ஏஐல ஜென்ரேட் பண்ணுற ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.